வாழை மரத்தோட பேர். இப்போ நம்ம கற்பூரவள்ளி, செவ்வாழை, பூவன்பழம், நேந்திர வாழைன்னு சொல்கிற மாதிரி மருகன்னு ஒரு வாழைன்னு ஒரு இனம் இருக்கும் பொழுது அந்த வாழை மரத்தை தலம் விருஷமாக கொண்ட தலம் தான் திருமருகல் தலம். இது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள ஒரு தலம். இங்குள்ள இறைவன் மாணிக்க வண்ணன், இறைவியார் வண்டுவார் கொள்ளி அம்மை. தலவிருஷம் அதே வாழை மரம். இங்கே ஒரு திருஞான சம்பந்தர் காலத்திலே ஒரு அற்புதம் நிகழ்த்திய திருஞான சம்பந்தர் அற்புதம் நிகழ்த்திய தலம். பலவாறு சொல்லியிருக்கு, இந்த இடத்துல சுருக்கமாக நான் சொல்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் திருமருகலில் எழுந்தருள இருக்கின்றார். காலை பொழுது. அப்பொழுது ஒரு கூக்குரல், அழுகை ஒளி கேட்கின்றது. அந்த அழுகை ஒளி எப்படியெல்லாம் கேட்டது என்பதை இந்த பாடலில் ஞானசம்பந்தரே பதிவு செய்கின்றார். ஒரு பெண்மணி அழுகின்றால் எப்படியெல்லாம் அழுகின்றான்றதை இந்த 10 பாட்டிலையும் சொல்றார். அது நம்ம பாடும்போதே தெரியும். சிந்தையில் நிறைந்துள்ளவனே சிவனே, எல்லாருக்கும் உட்பட்டவனே முதல்வனே, இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றான். இப்படி பலவாறு சிவபெருமானை துதித்து துதித்து கண்ணீர் மல்கி அழுகின்றான். அந்த அழுகை ஒளியை திருஞான சம்பந்த பெருமான் கேட்கின்றார். ஏன் ஒரு பெண் இப்படி சிவபெருமானை அவரை பலவாறு சொல்லி இப்படி அழுகின்றாலே, என்ன விஷயம் கேட்டு பாருங்கள் என்று காலை பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு அனுப்ப அவர்கள் விசாரித்துக் கொண்டு வருகிறார்கள். அது எப்படின்னா, அந்த பக்கத்தில் வைப்பூர் என்ற ஒரு தலம் உண்டு. அந்த தலத்திலே ஒரு வணிக குலத்தை சேர்ந்தவருக்கு 7 பெண்மணிகள், அதுக்குள்ள 7 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு முறமாப்பிள்ள ஒருத்தர் இருந்தார், சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். அந்த பையனை தன்னுடைய முதல் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. முறமாப்பிள்ளை கூப்பிட்டு இந்த முதல் பொண்ணு உனக்கு தாப்பா அப்படின்னு பேசி வாய்மொழி உத்தரவு அந்த கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கையில் அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த வணிகருடைய முதல் பெண்ணை என் பையனுக்கு கொடுங்கன்னு கேட்டார். இவர் ரொம்ப பெரிய பணக்காரன் கேட்குறான்றதுக்காக முதல் பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ அவரோட வாக்கு என்னாச்சு? முறமாப்பிள்ளைக்கு அடித்தாரன்னு சொன்னார்ல இல்லையா, அதை ஏமாற்றிட்டாங்கல்ல இல்லையா, வாக்கு தவறியாச்சு. அது ஒரு குற்றம், பாவம். அது மாதிரி 2வது பெண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த முறைப்பிள்ளைக்கு சொன்னார். அவர் சரிமாமா அப்படின்னு போயிட்டார். ஆனால் 2வது பொண்ணையும் வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டார். பெருத்த அந்த காலத்துலனா அந்த திருமணம் செய்கின்ற அந்த ஆண் வீட்டார் தான் ஸ்ரீதனம் கொடுக்கணும். அப்படி இருந்து ஞானசம்பந்தர் காலத்தில் இப்படியே ஒவ்வொரு பொண்ணையும் தன்னுடைய அந்த மருமகனுக்கு தாரேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. 6மே வேற ஒரு ஆளுக்கு தான் கட்டி கொடுத்துட்டாரு. அந்த 7வது பொண்ணு சிவனடிமை கொண்டவள், சிவன்பால் மிகுந்த அன்பு கொண்டவள். அந்த 7வது பெண்மணி தன்னுடைய தந்தையார் செய்கின்றதோ தவறு என்று உணர்ந்து, தந்தையார் இனியும் ஒரு தவறு செய்யக்கூடாது, இதுவரை செய்த தவறுக்கு ஒரு பிராயசித்தம் தேட வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய தந்தையார்கிட்ட போய் 7வதாக இருக்கின்ற என்னை அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருங்க. சரிம்மா, நான் 7வது கட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. உடனே ஒரே மாப்பிள்ளையும் போய் நீங்களே என்னை கட்டிக்கங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. 2 பேரும் சம்மதம். தந்தையாரும் சம்மதிச்சிட்டாங்க, மாப்பிள்ளையும் சம்மதிச்சாச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம். 7வது வேற ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. திருமணம் செஞ்சு கொடுத்தா என்ன பண்ணுறது? இதுவரை 6 அப்படித்தான் நடந்திருக்குது, 7வது நம்ம அப்படித்தானே நடக்கும் அப்படி சொல்லி ஒரு மாலை பொழுது யாருக்கு தெரியாமல் அந்த மாமனை பார்த்து, மாமா நம்ம தான் திருமணம் செய்த உண்மைதானே, 7வது யாராவது வேற ஒருத்தருக்கு என்னுடைய தகப்பனார் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம அவருடைய சம்மதத்தையும் பெற்றுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வேற ஒரு ஊருக்கு சென்று அந்த சிவாலயம் சென்று அங்கே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இந்த பெண் அந்த உரை மாமனை கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அப்படி செல்லும்போது இரவு பொழுது வருகின்றது. அதுதான் இந்த திருமருகல் என்ற தலம். இந்த தலத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. வரும்போது அங்கே அந்த காலத்தில்
தங்குவதற்கு சத்திரங்கள்லாம் உண்டு. யாரும் அன்னைக்கு கட்டணமெல்லாம் வாங்க மாட்டாங்க. அந்த காலத்தில் சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க. 2 விதமான சத்திரங்கள் உண்டு. தங்குவதற்கு ஒரு சத்திரம், உணவருந்துவதற்கு சத்திரம் உண்டு. உணவுக்கும் தங்குவதற்கும் யாரும் அந்த காலத்தில் தமிழர்கள் செலவு செய்தது இல்லை. அந்தந்த ஊர்க்காரர்களே அந்த தர்மம் என கருதி வச்சிருந்தாங்க. வெளியூர்காரங்களுக்கு ஒரு தர்மம் செய்கின்றோம், அது தர்மமாக கருதினாங்க, புண்ணிய செயல். அப்படி பெரியவங்கள்லாம் அந்த தர்மத்தை காப்பாற்றினாங்க. தங்க வேண்டிய சத்திரத்தில், உண்ண வேண்டிய சத்திரத்தில் உண்டு, தங்க வேண்டிய சத்திரத்தில் தங்கியிருக்கிறாங்க. திருமணமாக அதனால அந்த மாமன் அந்த பக்கமாகவும் பெண்மணி இந்த பக்கமாகவும் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது இரவு பொழுதிலே ஒரு பாம்பு நாகம் வந்து அந்த மணமகனாக மாமனை தீண்டி விட்டு போகுது. அவன் ஒவ்வொரு ஆணு கட்டினா எழுந்திரிச்சு பார்க்குறா, பாம்பு அந்த பக்கம் போகுது. அப்படி வீரம் பாய்ந்து அந்த இறந்து போய் விடுகிறான். கண்டு அழுகிறான். விடிய அழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாலை பொழுது 5 மணி அன்னையும் திருமருகளுடைய கோபுரத்தை பார்க்குறா. கோபுரத்தை பார்த்தோன்னா அழுது பீறிட்டு சிவபெருமானை நோக்கி அழுகிறாப்ப. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது திருஞான சந்தர்ப்பத்தை இந்த பக்கம் வந்தார். அதனால் என்னன்னு கேட்டால், விஷயத்தை கேட்டால் அவன் அழைத்து வந்து அருமையான இந்த திருப்பதிகத்தை பல்லோரும் காண இந்த இடத்துல சதையா எனுமான் என்ற இந்த திருப்பதிகத்தை அருளி செய்து பாடினார். இந்த பதிகம் முழுவதும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறார், சாமி உங்களை இந்த பெண்மணி உங்கள் மேலே எவ்வளவு பக்தி கொண்டு வந்திருக்கார். காலையில் எழுந்ததுனுடையும் உம்முடைய நாமத்தை சொல்லியே எழுவாள். நமச்சிவாய வாழ்க, நாதம்தான் வாழ்க, இப்படி ஒரு நாமத்தை சொல்லியே எழுவாள். காலை விடிந்த பொழுது, விடிந்த பின்பும் அந்த பகல் பொழுதுமெல்லாம் உன்னையே சிந்திப்பாள். இரவு தூங்கும்போது உன்னையே சிந்திப்பாள். எப்பொழுதும் இரவும் பகலும் உன்னையே சிந்திக்கக்கூடிய இந்த பெண்மணியை நீ இப்படி வதைக்கலாமா? உன்னை நோக்கி உன்னுடைய தளத்தில் வந்து இப்படி அழுகிறாளே, இப்படி நீ செய்யலாமா? ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார். உன்னையே நினைந்தும் இந்த புலமும் இவளுக்கு நீ வருத்தத்தை, அவளுடைய வருத்தத்தை, அந்த துக்கத்தை போக்காதிருப்பது உன் பெருமைக்கு தக்கதோன்னு. உனக்கு பெருமையாகுமா அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் உனக்கு பெருமையா சாமி அப்படின்னு கேட்கிறார். இப்படிப்பட்ட துன்பத்தை போக்காதிருத்தல் உனது பெருமைக்கு தக்கதோ என்று பேசுகின்றார். இப்படி 10 பாட்டிலையும் திருப்பி திருப்பி என்ன சொல்றார். இப்படி இரவும் பகலும் தொடர்களுக்கு இந்த துயர் ஆக்கினையே, இவளை துயரத்துக்கு ஆக்கினையே, இது தகுதா, உனக்கு தக்கதா என்று பேசுகின்றார். திருமருகல்ல 9வது பாட்டில் பிறவி நீங்கக்கூடிய முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய போது திருமருகல் அந்த காலத்தில் அப்படி இருப்பாங்க போது. அப்படி ஜீவன் முக்தர்கள் வசிக்கக்கூடிய உன்னுடைய திருத்தலத்தில் உன்னை வணங்கக்கூடிய பெரியவர்கள், அவர்களுக்கு ஆசி அளிக்கக்கூடிய திருத்தலத்தில் உழைகின்ற பெருமானை நீ சொல்றாரு, இந்த தலத்துக்கு வந்து இவளை நீ துன்புறுத்துவது தகுமோன்ற. இந்த தலத்தில் உன்னை தரிசிக்கத்தானே வந்தா, உன்னை திருமணம் முடிக்கத்தானே வந்தா, உன்னை தரிசிக்க வந்த இவளுக்கு இந்த துயரத்தை தரலாமா என்று கேட்கின்றார். இப்படி 10 பாட்டிலையும் சாமிக்கு கொஞ்சம் ஒரு மோதல் போக்குதான். இப்படிலாம் நடந்துருச்சே, நீ கருணாமூர்த்தி அல்லவா, இப்படிலாம் நடக்கலாமா, அடியாருக்கு இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு 10 பாட்டிலையுமே கேட்கிறார். ஆகவே என்ன சொல்றாருன்னா, திருவருள் ஞானம் பெற்றவர்கள் நிறைந்த தலம் இந்த தலம். அந்த தலத்தில் அவர்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற பெருமான் நீ மாணிக்க வண்ணன். அப்படிப்பட்ட பெருமானாகிய உன்னுடைய பொன்னார் திருவடிகளை சொல்றாரு. அடியே ஞானசம்பந்தனாகிய யார் இந்த இடத்துல ஞானசம்பந்தருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. உயர் ஞானம் உணர்ந்து நீதலால், உயர் ஞானம் உணர்ந்து நினைதலால். திருஞான சம்பந்த பெருமான் உயர்ந்த ஞானத்தை பெற்றவர். சேக்கிழாரே சொல்றாரு, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவம் மதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம். இந்த 2ம் உடையவர். உவமையிலா கலைஞானம். இப்போ நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறது கலைஞானம்.
அடுத்து உணர்வறிய மெய்ஞானம், அது சாமியே நமக்கு தருவது. இந்த இரண்டையும் ஒரு சேர பெற்றவர் யாரு? ஞானசம்பந்தர். அப்படி உயர் ஞானம் அடைந்த அடியே இந்த திருப்பதிகத்தை ஓதுகின்றேன் என்ற அந்த உயர்ந்த ஞானத்தை பதி இயல்பு ஞானம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்றோம். இந்த பதி இயல்பு ஞானம் என்பது என்ன தெரியுங்களா? சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொன்னோம். நான் போன வாரம் வகுப்புல சொன்னேன். அது 16 படிகளாக பிரிக்கலாம். 16 படிகளாக பிரிக்கலாம். சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், இது 4 இல்லைங்களா? அதுவே கிரியில 4, யோகத்தில் 4, 12ஆச்சா? அடுத்து ஞானத்தில் 13வது ஞானத்தில் சரியை, 14வது ஞானத்தில் கிரியை, 15வது ஞானத்தில் யோகம், 16வது ஞானத்தில் ஞானம். இதான் மிக உயர்ந்த ஞானம். அந்த 16வது படி அந்த ஞானத்தில் ஞானம் யாருங்க? அவரது ஞானசம்பந்தர். இது அவரே சொல்றார். ஞானத்தில் ஞானம், இதுதான் உயர்ந்த ஞானம். அந்த பதிஞானத்தை உணர்ந்த ஞானசம்பந்தன் அவருடையதுதான் அந்த பதி, ஞானத்தில் ஞானம். இதே ஞானசம்பந்த பெருமான் வேறொரு இடத்துல சொல்றார். கோடூரு பதிகத்தில் நிறைவு பாட்டை என்ன சொல்றார்? 11வது பாடல். தேனமற் பொழில்கொளாலை வினை சென்னல் உண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன். ஞானத்தில் ஞானம் யாரு? ஞானசம்பந்த பெருமான் ஞானத்தில் ஞானம் பெற்றவர். இங்கேயே அதே சொல்ற, ஞானத்தில் ஞானம் பெற்ற ஞானசம்பந்தனாகிய அடியேன் அருளிய இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் பாட வல்லார்களோ அவர்கள் இந்த அகன்ற உலகத்தில் புகழ் விளங்க வாழ்வார்கள் என்று அருமையான திருக்கடைக்காப்பை அருளுகின்றார். இந்த பதிகம் ஞான முனிவரால் அருளியப்பட்ட இந்த பதிகத்தை நாமளும் அந்த ஞானத்தை பெற எல்லா வல்ல பெருமாளுடைய திருவடியை வேண்டிக் கொண்டும், இந்த பதிகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை தர வந்த பதிகம், சர்ப்பதோஷம் நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய அத்தனை தோஷங்களையும் போக்க உள்ள பதிகம். இந்த பதிகத்தை நாம் அனைவரும் இன்புற்று இருக்க, திருமணம் ஆகாதவர்களுக்கும் அந்த திருமண தடை தோஷம் உள்ளவர்களுக்கும் தடையெல்லாம் நீங்கி நல்ல இன்ப வாழ்வை அனைவரும் பெற, அதேமாதிரி திருமணம் ஆனவர்களுக்கும் கூட அந்த தோஷம் இருக்கத்தான் செய்யும். அந்த தோஷங்கள் அவர்களை தாக்காத வண்ணம் நல்வாழ்வு பெறவும் எல்லா வல்ல உமையொருவானாகிய பெருமான் திருவடிக்கு, நாம் முருகநாதர் திருவடிக்கும் திரு மருகன் உரையக்கூடிய மாணிக்க வண்ணர் பெருமானுடைய திருவடிக்கும் விண்ணப்பிப்போமாக. திருச்சிற்றம்பலம்.